இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காட்டணும். நைஸ். வாதீங்களா? அண்ணா என்னது இதுக்குள்ளதான் மொத்த சோப்பும் இருக்கு. ஐயா 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 சாவி 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 எங்க எங்க ஊத்தி வச்ச சரக்கு ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. ஒரிஜினல் தான் பட்டை ஆயிட்டான். சாவி ஐயா ஐயா ராமச்சந்திரு ஐயா சாவி செல்லக்குட்டி கீ 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 எனக்கு குறை. அரே என்னையா நீ குருஜி இன்னைக்கு சாவி கிடைக்கிறது சந்தேகம் தான். வாங்க கத்தாதீங்க, அப்புறம் நம்ம வந்து சாமிஜி சாமிஜி என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். வாங்க போவோம். வாங்க வாங்க வாங்க. லூசு லூசு, கொஞ்சம் கூட நான் சொல்றதுக்கான அர்த்தமே புரிய மாட்டேங்குது. சரியான மரமண்டை. இத்தனை நாளா தரையில தான் நான் படுத்துட்டு இருந்தான். வீட்டுக்குள்ள வந்துட்டோம், கொஞ்சமாவது வசதியாக அவள் கட்டில படுப்பான்னு பார்த்தா தரையில படுத்துறான். என்னதான் வசதி இருந்தாலும் அனுபவிக்க தெரியாத மக்கு. கேட்டா நான் எம்பிஏ படிக்கிறேன்ப்பா. முடிஞ்சா டேய், இன்னைக்கு நைட்டு எப்படியாவது அடிச்சாகணும். இப்பதானே குருஜி ஒன்னு அடிச்சிங்க. ஓ இன்னொன்னு வேணுமா? டேய், நான் சொன்னது அந்த லாக்கர்ல இருக்கிறத இன்னைக்கு நைட்டு எப்படியாவது அடிச்சாகணும்னு. வா. சரிண்ணே. இதுக்கு பேசாம 2 பேரும் கட்டிலே படுத்திருக்கலாம். ஆமால, கட்டிலே படுத்துக்கலாம். அதான் நிறைய இடம் இருக்குல்ல. அது உனக்கு இப்பதான் தோணுதா? ஏன் உனக்கு இப்பதான் தெரிஞ்சதா? சரி சரி, வாய்க்கு வாய் பேசாத. வா. எதை சொன்னாலும் ஏதாவது பேசிக்கிட்டு. அப்புறம் சொல்லவெல்லாம் வேணாம். என் மூளையில் அது தனியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. என்ன பேசினாலும் இதுல மட்டும் கரெக்டா இருக்கும். டேய், என்னடா இவரு லாக்கர் மேல கட்டில போட்டு படுத்துட்டாரடா. இப்ப எப்பறம் அவரை தூக்கி வச்சுட்டு கார்பெட் கடியில இருக்கிற பொருளை எடுக்கிறது ஓபன் பண்ணி? என்னையா நீ? குருஜி, எங்க அப்பா ரூம்ல என்ன பண்றீங்க? அதுவும் இந்த நேரத்துல? இப்பதான் இரவு பூஜை முடிஞ்சு, அதான் ராமச்சந்திர ஐயாக்கு பிரசாதம் கொடுக்கலாமேன்னு வந்தோம். ஓஹோ, பாவம் நல்லா தூங்குறாரு. தொந்தரவு கங்க்ராட்ஸ். என்ன பிரசாதம்? எனக்கும். ஏன் எங்களுக்கு தர மாட்டீங்களா? குருஜி நம்ம கிட்ட என்ன பிரசாதம் இருக்கு கொடுக்கறதுக்கு? இருக்குடா, நான் கொடுக்குறேன், நீ பேசாம இரு. என்னது இது? புளிப்பு மிட்டாய். என்ன இப்பெல்லாம் இமயமலையில புளிப்பு மிட்டாய் தான் பிரசாதமா கொடுக்குறாங்களா? பின்ன மல்லிகைல சில்ட்ரன் கொடுத்தாங்க நினைச்சியா? இப்பெல்லாம் பிரசாதம் அப்டேட் பண்ணிட்டாங்கப்பா, நம்புங்க. ஆமா, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். செல்லமா சீடா வாங்க. மாறா, வாழ்க்கையில 2 விஷயத்த நம்ம கண்ணை மூடிக்கிட்டே நம்பணும். ஒன்னு பொண்டாட்டி பேச்சு, இன்னொன்னு கடவுளோட அருள் வாக்கு. 2த்தையும் சந்தேகப்படக்கூடாது. இந்த பிரசாதத்தை வாயில போட்டுக்கோங்க.
வரோம் சீடா. வாங்க 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 வாங்க. ஆல் இஸ் வெல். அங்க பாரு, இமயமலையில இருந்து புகையா வருது. ஏய் ராகவா, ஏய் மாறா, அவர் யாகம் பண்ணிட்டு இருப்பாருடா. டா சும்மா இரு. யாகம் பண்றாங்களாம், யாகமா? கழுத்துல மாலையை போட்டு நெத்தில பட்டைய போட்ட உடனே சாமியா? டேய் என்னடா பண்றீங்க? வந்து தொலைங்கடா. ஐயோ, நீ குறிச்சி கோவத்துக்கு ஆளாக ஆமா, போற. பாலாக போறேன். வாங்க 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 வாங்க. டேய், எல்லாரும் வாங்க. என்னடா என்ன ஏன் கத்திட்டு இருக்க? ஏய், விட்றா. ஏன்டா அப்படி பண்ற? குறிச்சி காதுல விழப்போகுது. அவன் காது மேலதான் விழப்போகுது. வெயிட் பண்ணு, இன்னைக்கு அவனை கையும் கழுவமா பிடிக்கிறேன். வீரா, உள்ள திருட்டுத்தனமா தம் அடிச்சிட்டு இருக்கான். வீரா, குருஜி, சத்தம் போடாதீங்க. குருஜி இப்ப ஆகாய தியானத்துல இருக்காரு. இந்த நேரத்துல யாரும் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனாலதான் உங்களை தடுத்தேன். ஐயோ, கண்கொள்ளா காட்சியா இருக்கே. எங்க வீட்டுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே. குருஜி, உங்க மகிமையே மகிமை. டேய் பாத்தியா, அவரை என்னெல்லாம் தப்பா பேசுன கண்ணத்துல போட்டுக்கோ. குருஜி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது, இங்க தங்குறது, இப்படி ஒரு யாகத்தை இப்ப பண்றது, இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. பாருங்க, எல்லாரும் நல்லா பாருங்க. டேய், இந்த மாதிரி நான் நேர்ல பார்த்ததே இல்லடா. இப்படி ஆகாயத்துல பறந்துட்டு இருக்காரு. டேய் மாறா, இவரை பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல் ஆள் மாதிரி இருக்கு. அப்புறம் அவர் பவரால உனக்கு சாபம் விட்டுற போறாரு, பார்த்து இருந்துக்கோ. நிஜமாதான் இந்த ஆள் அந்த இடத்துல பறக்குறானா இல்ல ஏதாவது செட்டப்பா இருக்குமா? எனக்குமே அந்த டவுட் இருக்குடா. நம்பவே முடியலையே. எப்படி? ஒரு மனுஷன் எப்படி அந்த இடத்துல பறக்க முடியும்? கரெக்டடா. 9 கிரகத்திலையும் உச்சம் பெற்ற ஒருவர் ஆகாயத்திலையும் பறக்கலாம், வேற்று கிரகத்திலையும் பறக்கலாம். இதெல்லாம் சாதாரணம். இது எங்க குருஜி செய்யற அதிசயங்கள்ல ஒண்ணு. என்ன பண்றீங்க? போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்க கூடாது. எங்க குருஜிக்கு அது பிடிக்காது. ஏன்? அவர் தியான நிலையை பாத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. தியானம் முடிய இன்னும் 1 மணி நேரம் ஆகும். கீழே எதுவும் விழுந்துட மாட்டாரா? வீரா, வர வர அவன் வாய் உனக்கு ஒட்டிக்குச்சுல. குருஜி அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. பேசாம இருங்க. இல்ல அது எப்படி உட்கார்ந்திருக்கான்னு ஒரு தடவை சும்மா அப்படிலாம் பண்ணக்கூடாது. குருஜிக்கு கோவம் வந்துரும். குருஜி சாபத்துக்கு ஆளாக கூடாது. இவங்க இங்க இருந்தாங்கன்னா இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாங்க கிளம்புறோம். நீங்க முதல்ல போங்க, அதான் உத்தமம். போங்க போங்க. வாடா போடா. ஏய், அப்படியே வாங்க, போடா. சீக்கிரம் போங்க. வாடா டேய். நீ என்ன பாக்குற? வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போ. ஒருவேளை இந்த ஆள் உண்மையாதான் இருப்பானோ, நம்ம தான் தேவையில்லாம சந்தேகப்படுறோமோ? இவர் எப்படி சந்தேகப்படுற? போடா உள்ள. இப்படி பா, இவ்வளவு பெரிய பாக்கியம்